என் அன்பு தங்கமே, வெள்ளிக்கிழமையில் இந்த வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். தட்டாமல் என் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்வாய். என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்தது, அது இப்பொழுது எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. எல்லா கஷ்டத்தையும் என் பிள்ளை ஒரே ஆளாக தனித்து நின்று வென்று வந்திருக்கின்றாய். எல்லா சோதனைகளையும் நீ மட்டுமே நின்று அதனை வெற்றி பெற எல்லாவற்றையும் உனக்கானதாக செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த திறமையை கண்டு உன் அம்மா நான் மனம் சிலிர்த்து போயிருக்கின்றேன். நீ இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டு உன் தாயானவள் நான் மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் என்று எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த அளவிற்கு முகத்தில் புன்னகையோடு நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக அதற்கு நீ மட்டும்தான் காரணம். உனக்குள்ளிருந்த அந்த தன்னம்பிக்கை தான் காரணம். எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் என்று நீ எண்ணிய உன்னுடைய எண்ணங்கள் தான் அனைத்திற்கும் காரணம். இதை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை, இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ நம்பி இருப்பது, இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான தீர்வை கொடுப்பதாக இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். என் தங்கமே, வாழ்க்கை என்பது இதுபோன்ற நல்ல நாட்களை உனக்கு அவ்வப்பொழுதுதான் காண்பித்து கொடுக்கும். அதுபோல உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்ற இந்த நாள்தான் பௌர்ணமியோடு வந்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை. அதுவும் ஐப்பசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இது போன்ற நாளில் தெய்வத்திடம் இருந்து ஒரு வாக்கு உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். இது உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும். என்ன நடந்தாலும் இதிலிருந்து நான் நிச்சயமாக மீண்டு வருவேன் என்கின்ற மனதைரியத்தை உனக்கு கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இதிலிருந்து என்னை காத்திட முடியும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை நீயே உனக்குள் வளர்த்து கொண்டாய். தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கின்றது. தெய்வம் கொடுக்கின்ற நம்பிக்கையால் எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எதுவும் பெரிதாக இல்லை அல்லவா என் பிள்ளையே? இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயம் என்றால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைவது மட்டும்தான். நீ ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் என்னவென்று நிச்சயமாக ஒரு தாயாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருந்து உனக்கு செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இந்த தாயானவள் உனக்கான நன்மைகளை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் நான் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்வேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். வராகியின் பிள்ளையான உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக இனிமேல் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதனை உனக்கு உறுதியாக நிரூபித்து காட்டும். இத்தனை காலமும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் என்று சொல்லி இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருப்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும். யாராக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது எல்லாம் உன்னை தெளிவாக வந்து சேர வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைத்தால் உனக்கென்ன என்பதில் முதலில் நீ கவனமாக இரு. இப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை வாழ துடித்து கொண்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒன்று உன்னை வந்து சேரப்போகிறது என்ற அர்த்தம். இந்த வெற்றியை பெறுவதற்கான உன்னுடைய முயற்சி உனக்கு மிக பெரிய கை கொடுக்க போகிறது என்ற அர்த்தம். இந்த மாற்றத்தையும் இந்த தெளிவையும் கண்டு என் பிள்ளை மனநிறைவான சூழ்நிலைகளோடு உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்ய போகிறாய் என்ற அர்த்தம். இந்த வெற்றியை நான் இருந்து உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் என்றுமே இந்த சந்தோஷம் நிரந்தரமாகும். அதிலும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த தாயானவள் உன் வாழ்க்கையின் வெற்றியை இன்றே உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு தான் வந்திருக்கின்றேன். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று என் பிள்ளை கண்கலங்கி நின்ற நேரத்தில் அம்மா உனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றுதான். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும்
உனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தாதே. கிடைக்காமல் போனதற்கான காரணம் தெரிந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நீ மனமகிழ்ச்சி அடைவாய். உனக்கு கிடைக்காத விஷயங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்காத விஷயங்கள் என்று எல்லாமுமே ஒரு நாள் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுப்பதற்கானதுதான். ஏனென்றால் ஒருவேளை அது உனக்கு கிடைத்திருந்தால் நீ பட்ட அவ்வளவு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய். உன்னால் தாங்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் மேலும் மேலும் வந்திருக்கும். அப்பொழுது எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது என்று எண்ணி நீ மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நின்றிருப்பாய். அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகாமல் நான் தடுத்திருக்கின்றேன். அப்படி ஒரு நிலையை உன் வாழ்க்கையில் கொடுக்காமல் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றேன். இதையெல்லாம் நினைத்து எப்பொழுதுமே என் குழந்தை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் கண்டு நிச்சயமாக எப்பொழுதும் நீ முகத்தில் புன்னகையோடு இருக்க வேண்டும். யாருமே இல்லை என்று வருந்துவதை விட உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது புரிந்து கொண்டால் நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். யாராக இருந்தாலும் சரி, இங்கு மற்றவர்களின் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்காமல் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கூட கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்களின் மனது நோகும்படி நடந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே மனநிறைவோடு இருந்து விட்டால் போதும். என்றுமே நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்பேற்பட்ட வாழ்க்கையை உனக்கு இந்த தாயானவள் கொடுத்திருக்கிறேன் என்பதனை சிந்திக்க கூட உனக்கு நேரமில்லை. நான் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இந்த நேரத்தை இனி எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை கண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. எப்பேற்பட்ட துன்பமும் உன்னை வந்து சீண்டாதபடி நான் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கின்றேன். எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை காத்திட உன் அம்மா நான் ஓடோடி வருவேன் என்பது உன் நினைவில் இருந்தாலே நீ கண்ணீரை ஒரு நாளும் வடிக்க மாட்டாய். என் பிள்ளையே, அம்மா இப்பொழுதெல்லாம் அடிக்கடி கண்ணீர் சிந்தாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் ஒன்று உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காக வேண்டும் என்றே வரப்போகின்றது. அந்த காலகட்டத்தை நீ எப்படியாவது கடந்து வந்துவிட வேண்டும். அந்த நேரத்தை எப்படியாவது நீ தாண்டி வந்துவிட வேண்டும். அதை மட்டும் என் பிள்ளை தாண்டி வந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை இனி ஒரு நாளும் உனக்கு துன்பத்தை கொடுக்காது. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களின் எண்ணங்களை உன் வாழ்க்கையாக்கி விடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சார்ந்து நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பினை நீ என்றென்றும் தெளிவாகவும் மனமகிழ்ச்சியோடும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் மனதைரியத்தோடு இருந்து விட்டாலே போதும். நான் நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்க எந்நாளும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த வெள்ளிக்கிழமையில் என்னை கண்டேன் என்கின்ற மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டே இரு. எந்த விஷயத்திலும் ஒரு அடி கூட பின்வாங்காதே. நீ செய்கின்ற விஷயத்தில் எப்பொழுதும் ஒரு அடி தொலைவு கூட பின் நின்று பார்க்க நினைக்காதே. பின்னால் வந்து கொண்டிருப்பவன் முன்னேறி சென்று விடுவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமான தீர்வை நான் தருவேன். என் பிள்ளையே, அம்மாவின் குழந்தையான உனக்கு ஒன்று மட்டும் எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அப்படியே நினைத்தாலும் வராகியிடமிருந்து அவர்களுக்கு தண்டனைகள் நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எதுவுமே நம் வாழ்க்கையில் ஈடேறாது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும். ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகளும் நிச்சயமாக நீ பட்டதற்கான பலனை உனக்கு கொடுக்கும். நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் உனக்கே உரித்தானதாக மாறும். நீ தேடுகின்ற உறவு மீண்டும் உன்னை வந்து சேரும். உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறெங்கும் போகாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷமாக இரு. அம்மா
எப்பொழுதும் உன் கை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். வராகியின் அன்பு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளிலேயே கொடுக்கும். எந்த நேரத்திலும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.